இந்த வீக்கெண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும். ஹெல்த்தியாக ஒரு வெஜ் ஃப்ராங்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஃப்ராங்கி பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஸ்டஃபிங் வைக்கணும். அதோட இன்க்ரீடியன்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கெச்சப் ஆட் பண்ணோடனே அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கூடவே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கையில் ஒட்டும். ஸோ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஃப்ராங்கி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடையில் வாங்குற ஃப்ராங்கி வந்து கண்டிப்பாக மைதா மாவில் தான் செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால கோதுமை மாவில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் சப்பாத்திக்கு ஃப்ளாட் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் 2 வேரியேஷன் பண்ணலாம். ஒன்று க்ரீன் சட்னி வந்து பேஸாக அப்ளை பண்ணிடலாம். இன்னொன்று வந்து மயனைஸ் வந்து பேஸாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு வெஜ்ஜீஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் ஸ்லைஸ்ட் ஆனியன் வைக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கிட்ஸ் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.